இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன்ல நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துருந்தோம். அதாவது பிகினிங் லெவல்ல டேபிள் கிரியேட் பண்றது எப்படி, அந்த டேபிள்ல பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படிங்கறத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்மளுடைய டேட்டா பேஸ் இதுதான். ஸ்கிரீன் விசிபிலிட்டி எல்லாத்துக்கும் தெரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் யாரும் தெரியல அப்படின்னா ஸோ மெசேஜில் பிங் பண்ணுங்க. ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா இருக்குதா, ஆடியோ கிளியரா இருக்குதா அப்படிங்கிறத ஜஸ்ட் மெசேஜில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி சாம்பிள் DB1 அப்படிங்கிற டேட்டா பேஸ்ல ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். டேபிள் ஜெண்டர், டேபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ கொரிங் கொரி எடிட்டர் விண்டோ ஓபன் பண்றேன். இதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன், ஜெண்டர் ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரன் பண்றேன். ஸோ இந்த டேபிள் ரெக்கார்ட்ஸ் இதுதான். ஜெண்டர் அப்படிங்கிற டேபிள்ல எங்கிட்ட வந்து ஒரு 3 ரெக்கார்ட் 1 2 3 மேல் ஃபீமேல் அன்னோன். இதுல ரிசல்ட்ஸ் சாரி டேபிள் பர்சன் அப்படிங்கிறதுல ஒரு 6 ரெக்கார்ட். இதெல்லாம் அந்த டேட்டாஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பிரைமரி கீ கிரியேட் பண்ணியிருந்தோம் அண்ட் ஃபாரின் கீ கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். டேபிள்ஸ்ல போயிட்டு உங்களுடைய டேபிள்ல எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா காலம்ஸ்ல அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ ஜெண்டர் காலம்ல ஜெண்டர் டேபிள்ல ஐடிங்கிற காலம் பிரைமரி கீ காலம், டேபிள் பர்சன் டேபிள்ல ஐடிங்கிற காலம் என்ன காலம்னா பிரைமரி கீ காலம். லாஸ்ட் செஷன் பார்க்கும்போது ஃபாரின் கீ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஃபாரின் கீ அப்படின்னா வந்து ரெஃபரிங் அனதர் டேபிள் அப்படின்னு சொல்லி அனதர் டேபிள்ஸ் பிரைமரி கீ காலம். ஃபாரின் கீங்கிறது ரெஃபரிங் அனதர் டேபிள்ஸ் பிரைமரி கீ காலம். நம்ம இந்த டேபிள் பர்சன் அப்படிங்கிற டேபிள்ல இருக்கக்கூடிய ஜெண்டர் ஐடியை என்னவா கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஃபாரின் கீயா கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக அதில் நான் சொல்லியிருந்தேன். அதை அந்த கிளாஸ் செஷன் அட்டன் பண்ணாதவங்க அதோட ரெக்கார்டிங் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பட் லாஸ்ட் டைம் நம்ம ஃபாரின் கீ கிரியேட் பண்ணது எப்படி கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கலா கிரியேட் பண்ணிருந்தோம். நம்ம ரெண்டு மெத்தட்லயுமே பார்த்துக்கிட்டு வரோம். ஃபாரின் கீ கிரியேட் பண்ற கான்செப்ட் சரி, பிரைமரி கீ கிரியேட் பண்ற கான்செப்ட் சரி, டேபிள் கிரியேட் பண்றது கான்செப்ட் சரி, எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னா ரெண்டு மெத்தடாவே பார்த்துட்டு வரோம். ஹவு டு கிரியேட் ஒன் ஆப்ஜெக்ட் யூசிங் கிராஃபிக்கல் அண்ட் யூசிங் கொரி அப்படிங்கிற கான்செப்ட் தான் பண்ணிட்டே வரோம். இப்போ லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து கிராஃபிக்கலா வந்து இப்போ ஃபாரின் கீ வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஃபாரின் கீ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நத்திங், நோ ஃபாரின் கீ வேல்யூஸ். ஸோ ஃபாரின் கீ வேல்யூஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம கொரி மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்றேன், என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் பர்சன் 1 வேல்யூஸ் ஆஃப் ஸோ 6, ஸோ நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர் அப்படிங்கிறதுல நான் 66ன்னு கொடுக்குறேன். ஸோ என்டர் ஆயிடுச்சு. என்டர் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிடுச்சு. பட் ஜெண்டர் டேபிள்ல போய் பார்த்தேன் அப்படின்னா ஜெண்டர் டேபிள்ல என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 66 ஐடியே கிடையாது. அப்போ அக்செப்ட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா இப்போ அந்த 4th பொசிஷன்ல இருக்கிறது எந்த காலம், ஜெண்டர் ஐடிங்கிற காலம். இந்த ஜெண்டர் ஐடிங்கிற காலம் என்ன காலமா இல்லை அப்படின்னா ஃபாரின் கீ காலமா இல்லை. அதனால எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன பண்ணிக்கிடுதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுது. இப்போ அதுக்கு நம்ம ஃபாரின் கீ கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னா யூசிங் கொரி. இதுதான் அதுக்கான கொரி. ஆக்சுவலா ஃபாரின் கீ கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சம் சேஞ்சஸ் அப்ளை பண்றீங்க. அந்த சேஞ்ச் அப்ளை பண்ணீங்கன்னா
அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்டர். ஸோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேபிள்ல ஒரு காலம் ஆட் பண்றது, ஒரு காலம் ரிமூவ் பண்றது, ஒரு காலத்தோட டேட்டா டைப் ஆட் பண்றது அல்லது ரிமூவ் பண்றது. இப்ப நம்ம கிரியேட் பண்றதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி கீ கிரியேட் பண்றது, ஃபாரின் கீ கிரியேட் பண்றது, இதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட் கிரியேட் பண்றது, இது எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா வந்து யூ ஆர் ஆல்டரிங் யுவர் டேபிள், யூ ஆர் எடிட்டிங் யுவர் டேபிள். அப்படி டேபிள ஆல்டர் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, எந்த டேபிள்ல நீங்க ஆல்டர் பண்ண போறீங்களோ அந்த டேபிள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சின்டாக்ஸ் இந்த மாதிரி கொரி எழுதணும். இதான் சின்டாக்ஸ். அதாவது சின்டாக்ஸ். ஆல்டர், டேபிள் இது ரெண்டும் கீவேர்ட். ஃபாரின் கீ டேபிள் இது வந்து டேபிள் நேம். எந்த டேபிள்ல ஃபாரின் கீ கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த டேபிளோட நேம். ஆட் கன்ஸ்ட்ரைன்ட் இது கீவேர்ட். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த பர்టిక్యులர் டேபிள்ல நாம என்ன செய்ய போறோம்னா வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ண போறோம். சோ ஆட் கன்ஸ்ட்ரைன்ட் இது அந்த ஃபாரின் கீக்கான கன்ஸ்ட்ரைன்ட் நேம். கன்ஸ்ட்ரைன்ட் நேம் காலம் நேம் மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட் நேம்னு ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். சோ இது கீவேர்ட் ஃபாரின் கீ ஆஃப் ஃபாரின் கீ காலம். எந்த காலமோ அந்த காலம். ரெஃபரன்சஸ் இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த காலம் ரெஃபரன்சஸ் எதை ரெஃபர் பண்ண போகுது? பிரைமரி கீ டேபிள் நீங்க எந்த டேபிள் உள்ளது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதான் பிரைமரி கீ டேபிள். இந்த டேபிள் இருக்கக்கூடிய எந்த காலம் ஐடி காலம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து ரெஃபர் பண்ண போறோம். சோ இப்படி எழுதணும். இப்போ நம்ம கொரி மூலமா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபாரின் கீ கிரியேட் பண்ண போறோம். இப்போ நான் 2 லைனே கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்க எழுதுறேன் ஆல்டர் டேபிள். எந்த டேபிள்ல கிரியேட் பண்ண போறோம்? டேபிள் பர்சன். டேபிள் பர்சன் இதுல என்ன பண்ண போறேன்? ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ண போறேன். சோ என்ன கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ண போறேன்? ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ண போறேன். எந்த டேபிள் இந்த டேபிளோட பேர் என்ன? டேபிள் பர்சன். இதுல எந்த காலத்துக்கு? ஜெண்டர் ஐடி. சோ இது இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா நேம் வச்சுக்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட் நேம். கன்ஸ்ட்ரைன்ட் நேம் ஃபாரின் கீ ஆஃப் ஆக்சுவல் காலம் நேம். உங்களுடைய டேபிள் இருக்கக்கூடிய ஆக்சுவல் காலம் நேம் என்ன? ஜெண்டர் ஐடி. எதை ரெஃபர் பண்ண போகுது? இந்த ஜெண்டர் ஐடிங்கிற காலம் எதை ரெஃபர் பண்ண போகுது? ரெஃபரன்சஸ். இப்போ நீங்க ரெஃபர் பண்ண போற டேபிள் பிரைமரி கீ இருக்கக்கூடிய டேபிளோட பேர் என்ன? டேபிள் ஜெண்டர். அந்த டேபிள் இருக்கக்கூடிய பிரைமரி கீ காலம் பேர் என்ன? ஐடி. தட்ஸ் ஆல். நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன். So foreign key FK table person references invalid column gender ID and referencing table person. So இங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்? So spelling mistake வேற ஒண்ணும் கிடையாது. So foreign key condition is a conflicts occur database sample DBI. Table gender column ID. So இங்க எல்லா டேபிள் இருக்குது. Table statement conflicts with the foreign key constraints FK table person gender ID. The conflicts occurred in the database sample DB. Okay. Table dbo.table gender column ID. Alter table syntax எங்கே mistake ஆயிருக்கா? Alter table name add constraint name foreign key gender ID references. Yes, எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த காப்பி நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். சேம் தான் இருக்கு. மேபி எனக்கு constraint name ஒரு இஷ்யூவா இருக்கலாம். பட் இந்த constraint name இஷ்யூ இல்ல. Conflict with the foreign key constraint table person gender ID.
database sample db1. Gender id int null. Okay. error message Google போடுறாங்க. syntax எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்குது. பெர்மிஷன் லெவல்ல இஷ்யூஸ் எதுவும் இருக்காங்கிறது தெரியல, செக் பண்ணுவோம். எல்லா சின்டாக்ஸுமே ரைட்டு தான் இங்கே இருக்குது. The tables, actual table, constraint, no constraints. Okay. இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி அதை செக் பண்றேன். varchar இது வந்து காலம், செகண்ட் காலம் நேம்னு ஒரு டேட்டா டைப், அது varchar இருக்க போகுது. அதுவும் என்னவா இருக்க போகுதுன்னா நாட் நல் அப்படின்னு தான் இருக்க போகுது. அண்ட் தென் இமெயில் varchar of 50 அண்ட் இதுவும் நாட் நல் அன்னைக்கே சொன்னோம். நாட் நல் அப்படின்னா நல் வேல்யூஸ் என்ன செய்யாது அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜெண்டர் ஐடின்னு சொல்றேன். ஜெண்டர் ஐடிங்கிறது இதை இன்டீஜரா வச்சுக்கிட்டு நல் வேல்யூஸ் பத்தி எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. இங்க டேபிள் பர்சன் 1 அப்படின்னு ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எஸ் ஃபைன், நோ டேட்டா. ஒரு நியூ ரெக்கார்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, நியூ டேபிள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பார்க்குறேன். புதுசா நான் கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிளுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன கிரியேட் ஆயிடுச்சு, ஃபாரின் கீ அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான கன்ஸ்டன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதை வந்து நான் டெலீட் பண்ணிருக்கிறேன். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பெர்மனன்ட் மெமரியில இருந்து அது என்ன செய்யல அப்படின்னா வந்து டெலீட் ஆகல. அது கேஷ் மெமரியில அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குது. அது எங்கன்னு கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணனேன் அப்படின்னா இந்த டேபிளுக்கும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஃபாரின் கீ அப்படிங்கறத கிரியேட் பண்ண முடியும். தட்ஸ் ஃபைன். இப்போ அதுக்கு நமக்கு டைம் இல்லை, நம்ம அதை லேட்டா பார்க்கலாம். அந்த கேஷ் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது என்னங்கிற பத்தி லேட்டா பண்ணல. இப்போ நம்ம ஃபாரின் கீ முடிச்சுட்டு அடுத்த கான்செப்ட் போவோம். ஸோ இப்போ எஃப்கே டேபிள் பர்சன் அப்படிங்கிற பேர்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் கீயை இந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்த டேபிள் பர்சன் 1ங்கிறது இப்போ டேபிள் பர்சன் 1 அப்படிங்கிறதா நமக்கு இங்க இருக்கக்கூடியது.
இந்த டேபிள்ல நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். சி இங்க டேபிள் பர்சன் 1 இருக்கு. இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இதோட காலம்ஸ்ல போய் பார்ப்போம். இப்போ இந்த ஜெண்டர் ஐடிங்கிற காலம் எப்படி நார்மலா ஜெண்டர் ஐடிங்கிற காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் காலம் ஃபீல்டா தான் இந்த மாதிரி தான் ஐகான் இருக்கும். பட் அதுவே நீங்க ஃபாரின் கீயா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீ சிம்பிளோட இருக்கும். இந்த கீக்கும் இந்த கீ சிம்பிளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து பிரைமரி கீ காலம், இது வந்து ஃபாரின் கீ காலம். இப்போ ஃபாரின் கீ காலம் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேபிள்ல டேபிள் பர்சன் 1 அப்படிங்கிற டேபிள்ல ஒரு வேல்யூ ஐடி 1 என்ட்ரி பண்றேன். இப்போ என்ட்ரி பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணாது, எரர் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த 66 அப்படிங்கிறது ஆக்சுவலா எங்க உள்ள வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெண்டர் ஐடிக்கான இந்த ஜெண்டர் ஐடிக்கான காலத்துக்கான வேல்யூ. இந்த ஜெண்டர் ஐடி காலம் அப்படிங்கிறது வந்து எந்த வேல்யூஸை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காலம் ரெஃபர் பண்ற ஃபாரின் கீ எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெண்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஐடி காலம். இந்த ஐடி காலமுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூஸ்ல ஒன் ஆஃப் த வேல்யூ மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க காலம் வேல்யூ என்ட்ரி பண்ண முடியும். அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் வேல்யூ என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அங்க என்ன வரும் அப்படின்னா வந்து எரர் அடிக்கும். இப்ப நான் 3 என்ட்ரி பண்றேன். இப்ப 3 என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு பாருங்க, 1 rows affected. சி இப்ப நான் இதை ரன் பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்க டேபிள் பர்சன் 1 அப்படிங்கிறதுல ஒரு ரோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வேல்யூ என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுதான் ஃபாரின் கீ அப்படிங்கறதோடைய பர்பஸ். சோ ஃபாரின் கீ பிரைமரி கீ அப்படிங்கிற கான்செப்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபாரின் கீ பிரைமரி கீ அப்படிங்கிறது எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாட்ல பிங் பண்ணுங்க. அந்த டேபிள்ல இருக்குன்னு செக் பண்ணியாச்சு, அதுல இல்ல. கன்ஸ்ட்ரைன்ஸ்ல இல்ல. அது ப்ராப்பரா டெலீட் ஆகாம கேஷ்ல இருக்கும், அது செக் பண்ணணும். அது எங்க இருக்குன்னு செக் பண்ணணும். செக் பண்ண அப்புறம் சொல்லலாம். தென்மொழி இஸ் ஆன்சர் ஃபார் யூ. கன்ஸ்ட்ரைன்ஸ்ல கீஸ்ல எதுலயுமே வந்து எது இல்ல, இதுதான் அந்த டேபிள். ஸோ இந்த மாதிரி மெமரி இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும், அதெல்லாம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. பட் இந்த மாதிரி நேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் நேமிங் கன்வென்ஷன் மெத்தட். பிரைமரி கீனா பிகேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபாரின் கீனா எஃப்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறமா என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னா வந்து டேபிள் நேம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த டேபிள்ல எந்த காலம் வந்து ஃபாரின் கீயை யூஸ் பண்ண போறோமோ அந்த காலம் நேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். அது மாதிரி ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நேமிங் கன்வென்ஷன் வந்து ஃபாலோ பண்றோம். வேற எதுவும் இதுல வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். இந்த இதுல இப்போ என்கிட்ட ஃபாரின் கீ இருக்குது. அந்த டேபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் நான் வேல்யூஸ் எல்லாம் என்ட்ரி பண்றேன். செகண்ட் ஐடின்னு வச்சுக்கலாமே. ஸோ செகண்ட் ஐடி செந்தில் அப்படிங்கிறது அவரோட பேரு. மெயில் ஐடி வந்து s@k.com அப்படின்னு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க நான் என்ன கொடுக்கல அப்படின்னா என்ன ஜெண்டர்னு கொடுக்கல, என்ன ஜெண்டர் சொல்லிட்டு கொடுக்கல, நான் என்ட்ரி பண்ணேன். So column name or number of supplied values does not match the table definition. So ஏன் இந்த எரர் வருது? புதுசா இப்பதான் SQL படிக்கிறவங்க அப்படிங்கறத இந்த எரர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இந்த எரர் வருது? ஆக்சுவலா இந்த டேபிள் பர்சன் 1 அப்படிங்கிற டேபிள் என்னோட டேபிள்ல எத்தனை காலம் இருக்கு, ஐடி, நேம், இமெயில், ஜெண்டர் ஐடி, இப்படி 4 காலம் இருக்கு. ஆனா நாங்க என்ட்ரி பண்ற வேல்யூ எத்தனை? 3 தான் வேல்யூ என்ட்ரி பண்றேன். அப்ப நீங்க என்ட்ரி பண்றதும்
அங்க இருக்கிற காலமும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதனால என்னால ஸ்டோர் பண்ண முடியாது, நமக்கு எரர் த்ரோ பண்ணி காட்டும். இது என்ன பண்ணலாம், நம்ம என்ட்ரி பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இந்த டேபிள் நேம் கொடுக்குறோம் இல்லையா நம்மளோட queryல, இன்சர்ட் ஆஃப் அப்படின்னு query கொடுக்குறோம் இல்லையா, இந்த டேபிள் நேமுக்கு பிறகு parenthesis ஓபன் பண்ணி you have to give your column name. உங்களுடைய காலம் நேம்ல அங்க என்னென்ன இருக்கு, டேபிள் பர்சன், பர்சன் 1 ஆஃப் ஐடி. ஆக்சுவலா இது வேற என்ன பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. செஷன் வந்து எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பழைய செஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா தான் ஓப்பன் ஆகுது. சும்மா நான் இதை என்ன செஞ்சிடறேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டு இதையே க்ளோஸ் பண்ணிடுறேன், திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். So new query இந்த டேபிள்ல இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா ஐடி அப்படின்னு யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாபேஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். சாம்பிள் DB1ங்கிறது என்னோட டேட்டாபேஸ். நீங்க ஐடி டேபிள் பர்சன் 1 database is sample tables table person 1. table person 1 of ஆக்சுவலா அந்த இதுல என்ன காலம் இருக்கோ அந்த காலம் இப்ப பாருங்க, அதுல இருக்கிற காலம் மட்டும் எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஐடி அப்படிங்கிற காலம் லிஸ்ட் ஆகுது. இதுல இங்க வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது என்ன காலம் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நேம். இங்க இருக்கிற காலம்ஸ் இந்த நேம்ங்கிற காலம் தான் எனக்கு வந்து வேணும். ஸோ நேம். அடுத்ததான் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இமெயில். இந்த 3 மட்டும் தான் கொடுக்க போறேன்னு இங்கேயே சொல்லிடுறேன். சொல்லிட்டு வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூஸை நாங்க கொடுக்குறோம். சி இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணி இப்போ ரன் பண்றேன், ரன் ஆகுது. இப்பவும் நான் 3 காலமுக்கான வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு எரர் அடிச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி சரியா கவனிக்காத கூட இப்போ கவனிச்சுக்கலாம். திரும்பவும் அந்த மாதிரி கொடுக்குறேன், பட் வித்தவுட் காலம் நேம். இங்க காலம் நேம்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணாம இதுல மென்ஷன் பண்றேன் 3 அப்படின்னு கொடுத்து. So column name or number of supplied values does not match the table definition. ஏன்னா இங்க வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. இன்புட் நீங்க என்ட்ரி பண்ற இன்புட் அண்ட் அவைலபிள் காலம் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி காலம் நேம் மென்ஷன் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது என்னுடைய டேபிள் பர்சன் 1 அப்படிங்கிற டேபிள்ல 1 ரெக்கார்ட் கார்த்திக், 2 ரெக்கார்ட் செந்தில். ஆனா இந்த 2 ரெக்கார்டுக்கு நான் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஜெண்டர் அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுக்கல. நான் என்ன ஜெண்டர்ங்கிற வேல்யூ கொடுக்கலன்னு இது என்ன பண்ணிக்கிடுச்சு அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா நல் வேல்யூவை என்ட்ரி பண்ணிடுச்சு. சோ இந்த மாதிரி சினாரியோல நீங்க உங்களுடைய ஃபாரின் கீ டேபிளுக்கு அல்லது ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் காலம்க்கு வேல்யூஸ் எதுவும் என்ட்ரி பண்ணல அப்படின்னா அந்த டைம்ல SQL சர்வரே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரியும் நீங்க லாஜிக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்ப என்ன பண்றது? அதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணணும். பிரைமரி கீ காலம் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் பிரைமரி கீ எல்லாத்துக்கும் ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் இங்க இதுதான் பிரைமரி கீ கிரியேட் பண்ணது. ஃபாரின் கீக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரைன் நேம்ஸ் எல்லாம் இருக்கும். இது டிஃபால்ட்டா கிரியேட் ஆனது, இது நாம கிரியேட் பண்ணது. சோ இது கீஸ் ரிலேட்டடான கன்ஸ்ட்ரைன் நேம்ஸ். இது போக சில கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரைன் தான் என்னது அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படி கேட்டா வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன். அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணணும்னா அதோடைய பர்பஸ் யூஸ் என்ன? அதோட யூஸ் அப்படிங்கிறது இப்ப எப்படி இந்த இடத்துல நான் வேல்யூஸ் எதுவும் கொடுக்காத போது ஜெண்டர் ஐடி அப்படிங்கிற ஃபாரின் கீ காலத்துக்கு வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அந்த டைம்ல அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து டிஃபால்ட் வேல்யூவா நான் எந்த வேல்யூ எடுக்க சொல்லியிருக்கணும் அந்த வேல்யூவை எடுத்துக்கிடும். அப்ப அதை எப்படி நான் கிரியேட் பண்றது? அதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிறதும் என்னதான் அப்படிங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கன்னா வந்து ஆல்டரிங் பண்றீங்க. அப்போ ஆல்டர் பண்றதா இருந்தாலே அந்த டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆல்டர் அப்படிங்கிற கொரி வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல கொரி வச்சு தான் அப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணுமா? எனக்கு வந்து இதை வச்சு கிரியேட் பண்ண முடியாதா? கிராஃபிக்கலா கிரியேட் பண்ண முடியாதா? எஸ், கிராஃபிக்கலாவும் என்ன செய்யலாம்? கிரியேட் பண்ணலாம். அப்ப நம்ம ஏற்கனவே எல்லாத்துலயும் பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கலா எப்படி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்றது? ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இப்ப நம்ம எந்த டேபிள் கிரியேட் பண்ண போறோம்? இந்த டேபிள் பர்சன் 1 அப்படிங்கிற டேபிள்ல தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜெண்டர் ஐடி அப்படிங்கிற இந்த காலத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ண போறோம். எப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணுமோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு உள்ள அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி வந்தீங்கன்னா உள்ள கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு கொடுங்க. இப்ப இந்த நியூ கன்ஸ்ட்ரைன் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வருது? ஓகே, என்ஃபோர்ஸ், இல்ல இதுக்கு இல்ல, செக்குக்கு தான் இருக்குது. ஓகே ஃபைன், செக் கன்ஸ்ட்ரைன் அடுத்து பார்ப்போம், அதுல சொல்றேன். அப்ப இதுக்கு கொரியை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கொரி ஆல்டர் உங்களோட டேபிள் என்ன? இதுதான் கொரி ஃபுல்லா. ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், இது சின்டாக்ஸ். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், சேம் ஆட் கன்ஸ்ட்ரைன் தான். நம்ம அங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஆட் கன்ஸ்ட்ரைன் தான். கன்ஸ்ட்ரைனுக்கு நேம் என்ன வேணுமோ அந்த நேம் யூஸ் பண்ணோம். இங்க வந்து நம்ம ஃபாரின் கீன்னு யூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட் யூஸ் பண்ண போறோம். சோ இங்க அந்த டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு சொல்ல போறோம். அதுக்கு பிறகு ஃபார் இங்க ரெஃபரன்சஸ் சொன்னோம். ஃபாரின் கீங்கனால ரெஃபரன்சஸ் சொன்னோம். இங்க வந்து ஃபார் சொல்ல போறோம். சோ ஃபார் சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எந்த காலமோ அந்த காலத்துக்கு வந்து காலமோட நேம் சொல்ல போறோம். சோ இப்ப இந்த கொரியா எழுதுனா அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம். டேபிள் நேம் இங்க என்ன நமக்கு TBL person 1 add constraint. constraint name நீங்க கொடுக்கிறதுதான். நான் வந்து டிஃபால்ட் அதனால DF னு கொடுத்துட்டேன். எந்த டேபிள்ல? டேபிள் person 1 எந்த காலத்துக்கு? ஜெண்டர் ஐடிங்கிற காலத்துக்கு. ஓகே, என்ன கன்ஸ்ட்ரைன்ட் கிரியேட் பண்றீங்க? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்கான கீவேர்ட் டிஃபால்ட். என்ன வேல்யூ? 3. ஃபார் எந்த காலம்? ஜெண்டர் ஐடிங்கிற காலம். ஸோ கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ ஜெண்டர் ஐடிங்கிற காலம் கிரியேட் ஆயிடுச்சு.
இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சி, நான் என்ன கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணாமோ அந்த கன்ஸ்டன்ட் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ராஜு நேம் கொடுத்துக்கிறேன். நான் இங்க என்ன கொடுக்கல, ஜெனரேட் காலம் எதுவும் கொடுக்கல. ரன் பண்றேன். இப்ப செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ராஜுக்கு நான் எதுவுமே ஜெண்டர் ஐடி கொடுக்கல, ஆனா என்ன வேல்யூ எடுத்துக்கிடுச்சு, 3ன்னு எடுத்துக்கிடுச்சு. ஏன் 3ன்னு எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட். நீங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஜெண்டர் ஐடி காலம், அதாவது நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கிற இந்த காலத்துக்கு வேல்யூஸ் எதுவுமே நீங்க என்ட்ரி பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் எது என்டர் ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3ங்கிற வேல்யூ என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து என்டர் ஆயிடும். ஸோ இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினுடைய பர்பஸ். கிளியரா? ஸோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து வேல்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு காலம்க்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் வேல்யூஸ் தான் எந்த வேல்யூஸ் வேணும்னு நம்ம சொல்லி செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூவை அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து டேட்டாபேஸோட டேபிள்ல கொண்டு போய் என்ட்ரி பண்ணிடும் நீங்க நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணும்போது. இது சின்டாக்ஸ், இது மாடல் query. கிளியரா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன? இந்த கன்ஸ்ட்ரெயின் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு 5 டைப்பான கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கிளியர். இப்போ நம்ம ஏற்கனவே 2 பார்த்துட்டோம், பிரைமரி கீன்னு ஒன்று பார்த்துட்டோம், ஃபாரின் கீன்னு ஒன்று பார்த்துட்டோம். இப்போ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்து ஒன்று செக் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று பார்ப்போம், அடுத்ததா இன்டெகிரிட்டின்னு ஒன்று பார்ப்போம், அடுத்ததா யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுல இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து 3வது பார்த்துருக்குறோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எதாவது டவுட் இருக்கா? ஸோ எஸ் ஆர் நோ சாட்ல பிங்க் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த செஷன் கட் ஆகிடும்.